சிக்ஸ் ஐடியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் நிலவரத்தை பற்றி நம்ம இடையே பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவோட துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை அறிவிச்சிருக்காங்க. இவர் எப்படி ஒரு நேச்சுரல் சாய்ஸாக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை தமிழகத்தில் அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி எடுத்திருக்கிற ஒரு ஸ்டெப்பாக இதை பார்க்கலாமா? தமிழகத்தில் அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி எடுத்திருக்க நடவடிக்கை அப்படின்னு பார்த்தாலும் சிபிஆர் அந்த மாதிரி ஒரு நபர் இல்லை. அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர். ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியில் செயல்பட்டு வந்தார். இப்போ மறைந்த இலகணேசன் மாதிரி அவர் ஒரு மூத்த தலைவர். கொங்கு மண்டலத்தில் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எம்பியாகலாம் இருந்தவர். அதனால் அவர் அவருக்குரிய வேல்யூ தான் மகாராஷ்டிரா ஆளுநர். இந்த நிலமையில தான் இப்போ அந்த தேர்தலில் அவர் துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணோன்னா ஒரு நல்ல சாய்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க. வழக்கமாக வட இந்திய மாநிலத்திலேருந்து யாராவது ஒருத்தரை போட்டால் அது அப்படியே 10-11 மாதிரி போகும். ஏன்னா அவர்கள் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குஜராத்தோ மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ அல்லது ஊபியோ எங்கேருந்து வந்தாலும் அது ஒரு இயல்பான ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் துணை ஜனாதிபதி, அதுவும் பாஜகவில் அப்படின்னு வரும்பொழுது அது பாஜகவுக்கு கூடுதலாக ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் அவங்க ஓரளவுக்கு கால் ஊன்ற ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவும் அங்கே ஏற்கனவே விரிச்சிட்டாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிற 2026 தேர்தலில் இந்த நேரத்தில் இவர் இங்கே போடுறதுன்றது உள்ளபடி திமுகவுக்கும் நெருக்கடி வரும். இப்போ இவர்கள் தமிழர்கள் யாராவது கிடைக்கிறாங்களான்னு தேடிட்டு இருக்கிறாங்க வேட்பாளருக்கு. அதை மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணி ஒத்துக்கணும். அதனால் அது ஒருவேளை நடக்கலை, வேறு யாரையாவது நார்த் இந்தியா சைட்லேருந்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இந்த கேள்வி வரும். ஒரு தமிழர் இப்போ நீங்கள் பிரதீபா பாட்டீல் நிற்கும் போது, அப்துல் கலாம் நிற்கும் பொழுது இவர்கள் இங்கே காலவாரினாங்க. செகண்ட் டைம் நிற்கும் போது கலாம் என்றால் கலகம் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. பிரதீபா பாட்டீல் ஆதரித்தாங்க, காங்கிரஸ் வேட்பாளர். பாஜக ஒரு இஸ்லாமியர் அப்துல் கலாமை நிறுத்தினாங்க 2வது தடவையும். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதே நேரத்தில் அதே பிரதீபா பாட்டீலுக்கு பாஜக கூட்டணியில் இருக்க சிவசேனா மண்ணின் மைந்தன்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி கேள்வி இப்போ திமுக மற்றவர்கள் வருது. மண்ணின் மைந்தர் துணை ஜனாதிபதியாக வர்றாரு, நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டிலே வேறு யாராவது ட்ரை பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு அது ஒரு நெருக்கடி. சரி, இப்போ திருச்சி சிவாவை களத்தில் இறக்க போகிறதா செய்திகள் வெளிவர தொடங்கியிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருச்சி சிவாவெலாம் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வட இந்தியாவிலே இருக்கிற கட்சிகள், இவங்க மம்தா பானர்ஜியோ இல்லை காங்கிரஸே கூட வேறு இது சிதம்பரம்லாம் இல்லையா, அந்த மாதிரி சில இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த அளவுக்குன்னு தெரியாது. இன்றைக்கி ஆலோசனை போய்கிட்டு இருக்குது. சரி, இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வாஜ்பாய் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லி பர்சன். இதுக்கு முன்னாடி அவர் ஜார்க்கண்டில் ஆளுநராக இருக்கும்போது கூட ரொம்ப லோ ப்ரொஃபைலில் தான் தன்னை வச்சுப்பார். அதிகப்படியாக மீடியா அட்டென்ஷன் வேணும்னு எதுவும் செய்யறதோ அப்படிலாம் கிடையாது. மக்களோட உரையாடுறது, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணுவார். ஸோ அவர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் எப்படி சார்? இண்டிவிஜுவலாக இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தலைவர்கள் ரொம்ப மக்களோட நெருக்கமாக அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க. அந்த பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி இவங்க தமிழிசை, அதே மாதிரி தான் சிபிஆரும் கோவை மண்டலத்தில், கொங்கு மண்டலத்தில் பிரபலமானவர். பாஜக தமிழகத்தில் வளராத போதே பாஜக தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் சில பேர் தான். அதில் பொன்னார், இலகணேசன், சிபிஆர், இந்த மாதிரி ஆட்கள். இது அந்த வகையில் எல்லா கட்சிக்காரர்களோடையும் பெரிய அளவில் தொடர்பில் இருந்தவர். அதனால் அவர் ஒரு நல்ல சாய்ஸு. ஒருவேளை துணை ஜனாதிபதியாக அவர் அந்த மக்களவையுடைய தலைவர் தானே, இந்த மாநிலங்களவையுடைய தலைவராக வருவாங்க. துணை ஜனாதிபதினா அங்கே உட்காருவாங்க. அப்படி வரும்பொழுது இவர் இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இதுலேயும். அந்த வகையிலையும் இங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் அவர் ஆதரித்து கொண்டு வரதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் கொண்டு வந்தால் நல்லது தான். ஆனால் பண்ண மாட்டாங்க, அதில் ஒரு சிக்கல் வருமானு பார்ப்பாங்க. அதனால் சிபிஆர் இப்போ கூட சமீபத்தில் முதல்வரை சந்திச்சார்ல, அவர் உடல் நலத்தை நிமித்தமான உடல் நலத்தை எப்படி அவர் மகாராஷ்டிரா இல்லை அப்போவே அவருக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிருக்குமா? இருக்கலாம்.
என்ன தான் சொல்ல போகிறாங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம், இருக்கலாம். அதனால் சரி, இது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்டா பிஜேபி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதே சமூகத்தை சார்ந்தவர் தான் வந்து அண்ணாமலை. அவரை வந்து கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்திலேருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரானாரு. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அதே சமூகத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை களத்துல இறங்குற மாதிரி ஒரு பேச்சும் அடிப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை மாநில தலைவர்லேருந்து எடுத்தாங்க, நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க. அது சில தேவைகள் ஏற்பட்டது. அண்ணாமலை வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பொழுதே என்டிஏ கூட்டணியை உடைக்கிற வேலை எல்லாத்தையும் பண்ணார். அவர் தன்னுடைய பவரை வளர்த்துக்கிட்டாலும், அண்ணாமலை வந்து பாஜகவை பட்டி தொட்டி எங்கேயும் கொண்டு போய் சேர்த்தாலும், ஒரு கூட்டணி கட்சி தலைவராக வந்து அவருக்கு சில பொறுப்புகள் இருக்குது. அவர் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணார். கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு அவர் ஹெல்ப் பண்ணுற வேலையை பண்ணார். அதை தாண்டி அதிமுக உள்ளே இருக்கிற பிரச்சனைகளில் தலையிட்டார். ஓபிஎஸ்ஐ இயக்கிறது, அதிமுக வச்சுக்கிட்டு டிடிவியை பற்றி பேசுகிறது, அது அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை. அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய பிளவாகி த என்டிஏக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 14-15 எம்பிக்கள் கிடைக்காம போனாங்க இவருடைய ஸ்ட்ராட்டஜினால். அதற்கு பிறகு கூட்டணி சேரும் பொழுது அண்ணாமலை வேணாம், எங்களுக்கு வேறு யாராவது தலைவர் போடுன்றப்போ ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதுவும் அந்த சமூகத்திலேருந்து இது வரைக்கும் பாஜகவில் தலைவர்கள் வந்ததில்லைன்ற அடிப்படையிலையும் அவர் தான் ஹை ப்ரொஃபைலாக இருந்ததுனாலையும் அவரை போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னா அவர் தான் ஏற்கனவே மகாராஷ்டிரா ஆளுநர் தானே. அதோடவா உங்களுக்கு பெரிய இது வந்து புதுசாக மறுபடியும் வரப்போகுது. இங்கே என்ன பிரச்சனைனா, இது ஒரு கொங்கு மண்டலத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வர்றோம் அப்படின்றப்போ இந்த அரசியல் ரீதியாகவும் அடுத்த எலெக்ஷனுக்கு அது ஒரு பெரிய ரீச்சாக அமையும். கொங்கு மண்டலத்துல ஜாதி வாரியான வாக்குகள் இதனால கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொங்கு மண்டலத்தில் ஜாதி வாரியான வாக்குகள் வச்சுலாம் வந்து நீங்கள் வரும், அது எல்லாருமே அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தென் மண்டலம் ஜாதி வாரியான வாக்குகள், கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம் வன்னியர் வாக்குகள், அதெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அரசியல் சூழ்நிலை தான் உங்களை மாற்றி அமைக்கும். 2019 என்னாச்சு, பிஜேபி கூட்டணி படுதோல்வி, டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சது. 2021 ஒரே ஒரு தொகுதி பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும் ஜெயிச்சார். கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணாங்க ஏடிஎம்கே. 2024 ஒன்றுமே இல்லையே. அண்ணாமலை எல்லாம் வந்தாலும் பிரிஞ்சு இருந்தனால செகண்ட் பிளேஸ் இப்படி வந்தாங்க, தவிர ஒன்றும் கிடையாது. 100% அவங்க அடித்தாங்க. அதனால் இந்த ஜாதி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உதவும். இப்போ அங்கே கொண்டு போய் ஒரு பட்டியலினத்தவரை போட்டால் அது கொஞ்சம் இதாகுமே தவிர, நீங்கள் எல்லாருமே அந்த சமூகத்தை சேர்ந்தோம் நிற்கிறாங்க. எஸ்பி வேலுமணிலேருந்து தங்கமணிலேருந்து அண்ணாமலையிலேருந்து அந்த சைடு அவங்க சைடில் நிற்கிற ஆட்களும் சரி எல்லாருமே நிற்பாங்க. அதனால் அந்த சூழ்நிலையை என்ன அந்த அப்ஸ் அண்ட் டவுனை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது ஒரு சும்மா ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து எல்லாருமே ஒன்றிணைந்து இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை எடுத்து வச்சிருக்காங்க. இங்கே எப்படி இருக்கும் சார்? விசிகே மற்ற கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்கும்? வைகோ வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழரை நிற்க வைக்கிறதுக்காக. ஸோ இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, அனைத்து எதிர்க்கட்சிகளும் அனைத்து எம்பிகளும் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள்னால் இவங்க தானே, அவங்க யாரும் இல்லையே. எம்பிக்கள் மாநிலங்களவை வேணால் இருப்பாங்க, எல்லோரும் வந்து இவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகையான லாக் பண்ணுற மூவ். ஆனால் இவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணி சேர்ந்து ஒருத்தர் நிறுத்துகிறோன்னு சொன்னால் அப்போ இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தான் இவங்க வாக்களிக்க போகிறாங்க. அதனால் ஒன்றும் பெரிய இது கிடையாது. கூடுதலாக தமிழ்நாட்டிலையும் தமிழன் நிற்கிறான், நீ நான் இந்தியா கூட்டணி அதுன்னு உருட்டுற, ஒரு நம்ம தமிழன் வரத்துக்கு தமிழனே எதிரியாக இருக்கான் பாருன்னு பிரச்சாரத்துக்கு வேணால் உதவும். அதை தாண்டி பெருசாக லாக் பண்ணுற விஷயங்கள்லாம் கிடையாது. சரி, இப்போ பாஜகவில் பார்த்தா நிறைய பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஆளுநர்களாக தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க யாருமே வந்து இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சிபிஆர் இங்கே வந்துட்டாருனாக்கா தமிழிசை தேர்தலுக்காக ரிசைன் பண்ணாங்க, இலா கணேசன் மறைஞ்சிட்டாரு சமீபத்தில். அப்போ அந்த இடங்களை காலி பண்ணுறதுக்கு இன்னும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கு வெவ்வேறு வாய்ப்புகள் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? எச்ராஜா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தமிழக தலைவர்கள் தமிழகத்தில் பாஜக வளர்க்குறதானுங்க பண்ணணும். எல்லாரையும் கோட்டா இருக்குதுன்னு போட்டு அமிச்சிருந்தா பாஜக 28 மாநிலத்துலேருந்து தான் இருக்குது, எல்லா மாநிலத்துலேருந்து அவங்க வளர்க்கணும். தெலுங்கானா இது ஆந்திராலலாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ ஆந்திராவில் இருக்க தலைவர்களையும் உங்களுக்கு பண்ணணும்ல. அதனால் வாய்ப்பு உள்ளவர்களே சீனியர், மோஸ்ட் சீனியர், ஆரம்ப காலத்தில் ஜனசங்கமாக இருந்த காலத்தில் உழைச்சவர்கள் இவங்கெல்லாம். இன்றைக்கி இருக்கிற இலா கணேசனும் சரி, மறைந்த இலா கணேசன், சிபிஆர் இவங்கெல்லாம். அதனால் அந்த ஒரு மரியாதைக்கு இங்கே அதோடைய பலன் அவர் எம்பியாலாம் இருந்திருக்காரு.
இருந்தாலும் இங்கே பாஜக ஒரு பெரிய இது இல்லை, அடுத்தடுத்த தலைவர்கள் வர்றாங்க, அவங்களுக்கும் வழி விடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் தமிழிசைக்கு இவருக்கு எல்லாருக்குமே ஆளுநர். அப்போ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதை மீறி இங்கே பாஜக வளர்க்கணுன்னா இங்கே தான் இருக்கணும். இப்போ சீனிவாசன், ப்ரொஃபஸர் சீனிவாசன் இருக்கார், மற்ற தலைவர்கள் இருக்காங்க. இங்கே பாஜக வளர்க்குற வேலையை பண்ணணும். அண்ணாமலைக்கு அந்த இது இருக்குது. இப்போது அண்ணாமலையை வந்து எல்லோரும் கவர்னர் ஆக்குவாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அண்ணாமலை இருப்பார், தேவைப்படும் பொழுது அண்ணாமலையை பயன்படுத்துவாங்க. அது ஒரு என்னது, ஒரு ஜெட் இன்ஜினை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது இந்த சைடும் இடிக்கும், அந்த சைடும் இடிக்கும், ஓடி போகும்போது நேராகவும் போகாது, சைட்லேயும் 2 குத்து குத்தும். அதனால் இப்போ நீ வேணாம், நீ ஓரம் கட்டி இரு பார்த்துக்கலான்னு, இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வர்றவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுத்துட்ருந்தோன்னா அப்புறம் என்ன ஆகுறது, அதுவே ஒரு இதுவாக மாறிடும். அதனால் அது நடக்காது.